நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பொய் சொன்னா அடிச்சிருவியா? ராம், நானும் உன்கிட்ட பொய் சொல்லிருக்கேன். அடிடா அடிடா, என்ன அடி. அம்மா, அவ என்ன பொய் சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா? அவ எழுத படிக்க தெரியாத முட்டாள். ஆனா அத பத்தி இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும், எனக்கு எல்லாம் ஆரம்பத்திலே தெரியும். அவ படிக்கலனா இப்ப என்ன? அவ ஆபீஸ்க்கு போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கவா போறா? நான் உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு துணையா இருந்து இந்த குடும்பத்தை கவனிக்கல. அது மாதிரிதான் சீதா உனக்கு நல்ல மனைவியா இருந்து இந்த குடும்பத்தை பாத்துக்கிட்டா போதாதா? அதுக்கு அவளுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. சீதாவை இந்த வீட்டு மருமகளா கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கு தெரியுமா ராம்? சாதாரணமான குடும்பத்தில இருந்த அவளை உனக்கு மனைவியாக்கி நீ கௌரவமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். உன்னை மட்டும் மனசுல வச்சுக்க. உனக்கு மனைவியாகிற தகுதி சீதாவுக்கு மட்டும்தான் இருக்கு, வனிதாவுக்கு இல்ல. உன்னோட கௌரவம், அந்தஸ்து, மரியாதை எல்லாத்தையும் காப்பாத்த சீதாவால மட்டும்தான் முடியும். அது வனிதாவால முடியாது. அதுக்காகத்தான் சீதாவை உனக்கு மனைவியாக்கின. அவ ஏதாவது தப்பு பண்ணா என்கிட்ட சொல்லு ராம், தண்டனையை நான் கொடுக்கிறேன். அவ தப்பு செய்யற மாதிரி நீ ஆக்கிடாத. இந்த சித்ரா தேவியோட மருமக தப்பு பண்ணிட்டாங்கிற பேர் வரக்கூடாது. அதை என்னால தாங்க முடியாது. அம்மா, என்னைக்கும் நான் உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து உங்களை கட்டுப்பட்டு நடப்பேன். உங்களை மீறி நான் என்னைக்குமே நடக்க மாட்டேம்மா. கடவுள் மேல ஆணையா சொல்றேன், இனிமே சீதாவை நான் கை நீட்ட மாட்டேன். சீதா வடிச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்கம்மா. ராம், உன்னை மட்டும் மனசுல வச்சுக்க. உனக்கு மனைவியாகிற தகுதி சீதாவுக்கு மட்டும்தான் இருக்கு, வனிதாவுக்கு இல்ல. உன்னோட கௌரவம், அந்தஸ்து, மரியாதை எல்லாத்தையும் காப்பாத்த சீதாவால மட்டும்தான் முடியும். அது வனிதாவால முடியாது. சீதா தான் என்ன காப்பாத்தினா.
முதல்ல நகையெல்லாம் கழட்டு. அது அது என்ன அது இதுன்னு? கழட்டுனா கழட்டணும், இல்லனா வெளியே போ. எனக்கு படிக்க தெரியாதுன்னு அத்தைக்கும் தெரியும். அவங்க உங்ககிட்ட சொல்லிருப்பாங்கன்னு நினைச்சேன். பொய்யா சொல்ற? உன்னோட கௌரவம், அந்தஸ்து, மரியாதை எல்லாத்தையும் காப்பாத்த சீதாவால மட்டும்தான் முடியும். அது வனிதாவால முடியாது. ராம், உன் வீட்டுக்குள்ள ஒரு திருடி மாதிரி என்ன கூட்டிட்டு வர? அம்மா கிட்ட சம்மதம் வாங்கிருவல்ல? அம்மா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் ராம், உங்க அம்மா கிட்ட நம்ம காதல பத்தி சொல்றதுக்கு பயமா? என்னாச்சு ராம், அம்மா கிட்ட பேசிட்டியா? உங்க அம்மா கிட்ட நம்ம காதல பத்தி சொல்லிட்டியா? ஒத்துக்கிட்டாங்களா? எனக்கு தெரியும், உங்க அம்மா கண்டிப்பா சம்மதம் சொல்லிருப்பாங்க. வனிதா, நான் உன்னை டிராப் பண்ணட்டுமா? என் காதலுக்கே தகுதி இல்லாதவனே எனக்கு காவலுக்கு வரப்போற. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா சொன்னபடி சீதா தான் எனக்கு நல்ல மனைவியா இருப்பா. ராம், ராம், நான் ஒருத்தி உயிரோட இருக்கிறத மறந்துட்டு சீதா தான் உன் மனைவின்னு முடிவு பண்ணிட்டியா? ஏன் ராம், நாம ரெண்டு பேரும் இவ்ளோ காலமா உயிருக்கு உயிரா தான் பழகணும். உன்னையே கணவனா நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன மறந்துட்டு திடீர்னு வந்த சீதாவை உன் மனைவியை ஏத்துக்கிட்டியே, இது என்ன நியாயம்? ப்ளீஸ் ராம், அவளை விட்டுட்டு என் கூட வா ராம். நம்ம எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கலாம். ப்ளீஸ் ராம், என் கூட வா ராம். வா ராம், என் கூட. ராம், வா ராம், ப்ளீஸ் ராம். விட மாட்டேன். நான் உங்களை அவளுக்கு விட்டு தர மாட்டேன். நான் உங்களை நம்பிதான் வந்திருக்கேன். நீங்க தான் எனக்கு உலகம். நீங்க தான் எனக்கு உயிர். நீங்க இல்லாம எனக்கு எனக்கு வாழ்க்கையே இல்ல. உங்களை நம்பி வந்த என்னை விட்டு போகாதீங்க. அது தர்மமே இல்ல. ராம், ராம், தர்மம் அது இதுன்னு சென்டிமெண்டா பேசுறத கேட்டு நீ மயங்கிறாத. சீதா உன்னதான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல. ஆசைப்பட்ட படலைங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா கல்யாணங்கிறது எனக்கு இவரோட நடந்துடுச்சு. இந்த வாழ்க்கையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்.
நீயும் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல. பெரியவங்க சொன்னதுனாலதான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா நீ காதலிச்சது என்னதான். காதல் யார் கூட வேணாலும் வரலாம், ஆனா கல்யாணம் அது கடவுளால நிச்சயிக்கப்படுறது. புல்ஷிட். நீ இல்லாம வேற மாப்பிளைய பார்த்து இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இவளும் கல்யாணம் பண்ணிருப்பா தானே? ஆமா ஆமா, வாஸ்தவம் தான். கல்யாணம்ங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு இவரோட நடந்துருச்சு. இவரு எனக்கு கடவுள் கொடுத்த பரிசு. இந்த பரிசு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இல்ல, இது என்கிட்ட இருந்து தட்டி பறிச்ச வாழ்க்கை. ராம், உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் பிடிவாதமா தான் இருந்தேன். உன்னை தவிர என் வாழ்க்கையில வேற யாருக்கும் இடம் இல்லைன்னு இப்போ வரைக்கும் நான் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க உங்க மனசுல யாருக்கு வேணாலும் இடம் கொடுத்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த மனசு எனக்கு மட்டும்தான் சொந்தம். பெரியவங்க ஆசீர்வாதத்தோட அக்னி சாட்சியா தாலி கட்டி உங்களுக்கு நான் மனைவி ஆனவன். நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் 7 ஜென்மத்துக்கும் நீங்க தான் எனக்கு புருஷனா வரணும்னு நான் வேண்டிட்டு இருக்கேன். ராம், இந்த சீதாவை நீ விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல. உன்னை கட்டாயப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு கல்யாணமே இல்ல. இந்த சீதா உன்னை கடவுளா நினைச்சு பூஜை பண்ணுவா. ஆனா வைஃபா உனக்கு எந்த சுகமும் தர மாட்டா. நீயே முடிவு பண்ணிக்கோ. நீ அவளுக்கு கடவுளா இருந்து வரம் கொடுக்க போறியா, இல்ல எனக்கு புருஷனா இருந்து சந்தோஷத்தை அனுபவிக்க போறியா? நீயே நினைச்சு பாரு. உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும்? பிளாக் டீயா, டிஃபனா? இந்த மாதிரி அது வேணுமா இது வேணுமா நீ என்கிட்ட கேட்காத. அதே மாதிரி நானும் உன்கிட்ட பேசுவேன், உன் சுக துக்கத்தை விசாரிப்பேன் நினைக்காத. உன்னை எனக்கு பிடிக்கல. தேவையில்லாம என்ன பத்தி எதையோ கற்பனை பண்ணிக்காத. நான் பாசமா இருப்பேன்னு எதிர்பார்க்காத. நாம 2 பேரும் கணவன் மனைவிங்கிறது வெளி உலகத்துக்கு மட்டும்தான். நான் உன்னை அடிச்சத ஏன் அம்மா கிட்ட சொன்ன? நான் எதுவும் சொல்லல. வாய மூடு. நீ சொல்லாம அவங்களுக்கு எப்படி தெரியும்? எப்பவுமே என் மேல கோவப்படாத அம்மா இன்னைக்கு ரொம்ப கோவப்பட்டாங்க. இந்த பாரு, நீ நாடகம் ஆடி
சோகமா நடிச்சு இந்த வீட்ல யார வேணாலும் மயக்கலாம், ஆனா என்ன மயக்க முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன்னோட பேச்சு, உன்னோட வேஷம் எதுவுமே எனக்கு பிடிக்கல. உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. உன்னை பார்க்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு சித்திரவதையா இருக்கு. இனிமே நீ என் முன்னாடி வரக்கூடாது, என் கண்ணுல படக்கூடாது. இத போய் எங்க அம்மா கிட்ட சொன்ன நடக்கிறத வேற. இனியில இருந்து உனக்கு படுக்க இங்கதான். ஏன் இன்னும் இங்க நிக்கிற? என் முன்னாடி நிக்காத, போய் படு. உன்னதான் சொல்றேன், போய் படு. எனக்கு தூக்கம் வருது, லைட் ஆஃப் பண்ணு. சின்னையா, ம்? இந்தாங்க பேப்பர். அங்க வச்சுட்டு போ. இந்த டீ யார் வச்சது? சித்தம்மா தான் கொண்டு வந்து வச்சாங்கய்யா. எங்க உங்களை காணோம்? இங்கதானே இருந்தாங்க. டீயை வச்சுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. இருங்க, நான் பாக்குறேன். பா, தேடின புக் கிடைச்சிருச்சு. ரவி ரவி ரவி, இங்க பாருங்களேன், இந்த ஹேண்ட்பேக் எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. ம், நல்லா இருக்கே. இதே மாதிரி ஒண்ணு நான் வாங்கலான்னு இருக்கேன். இதே மாதிரியா?
ஆமா, இதே மாதிரி தான். பிரியா, இதோட விலைய பாரு, 5000 ரூபாய். இந்த விலைக்கு ஹேண்ட்பேக் வாங்கணுமா? என்ன பெரிய 5000 ரூபாய்? என்கிட்ட இருக்கிற பேக் பழசா போச்சு. அதான் இந்த பேக வாங்கலாம்னு ஆசைப்படுறேன். இதுக்கு போய் ஏன் இவ்ளோ கஞ்சித்தனை பாக்குறீங்க? பிரியா, எது முக்கியமான தேவையோ அதுக்கு மட்டும் செலவு பண்றது இந்த வீட்டோட பாலிசி.